கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எந்த ஒரு பரிசு பொருளாயிருந்தாலும் கவர்ச்சிகரமான அழகான பெட்டிகளில் அது வைக்கப்பட்டிருக்கும். அந்த பரிசை நாம் காண வேண்டுமானால் இந்த கவர்ச்சியான அழகான பெட்டி உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படாமல் அந்த பரிசு என்னவென்று நாம் காண முடியாது, அதை அடைய முடியாது. ஒரு கல்லூரியில் பல ஆண்டுகள் படித்த சில மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய பேராசிரியர் ஒருவரை காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவர்கள் அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். பேராசிரியர் இந்த மாணவர்களை கண்ட மாத்திரத்தில், நீங்கள் நலமாயிருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த மாணவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதிக கவலையோடு கூட இருக்கிறோம், வேதனையோடு கூட இருக்கிறோம், மன அழுத்தத்தோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் இந்த பேராசிரியர் வீட்டிற்குள்ளாக நேராக சென்று ஒரு பெரிய ட்ரேயை எடுத்து அதிலே ஒரு தங்க கோப்பை, அதிலே ஒரு வெள்ளி கோப்பை, அதிலே ஒரு கண்ணாடி கோப்பை, அதிலே ஒரு மரக்கோப்பை, கடைசியில் ஒரு மண் கோப்பையும் வைத்து அதை நன்றாக மூடி நேராக மாணவர்களிடத்தில் வந்து இந்த காப்பியை நீங்கள் பருகுங்கள் என்று சொன்னார். உடனே ஒருவன் ஓடி வந்து தங்க கோப்பையை எடுத்தான். அடுத்தவன் ஓடி வந்து வெள்ளி கோப்பையை எடுத்தான். அடுத்தவன் கண்ணாடி கோப்பையை எடுத்தான். அடுத்தது மரக்கோப்பையை எடுத்தான். ஆனால் இந்த மண் கோப்பையை யாருமே கண்டுகொள்ளவில்லை. பேராசிரியர் சொன்னார், இப்பொழுது நீங்கள் திறந்து நீங்கள் காஃபி பருகுங்கள் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் மூடியை திறந்தார்கள். ஆனால் அதற்குள் ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இந்த பேராசிரியர் அந்த மண்கோப்பையை எடுத்து அதை திறந்தார். ஆவி பறக்கின்ற நல்ல ஒரு காப்பி அதிலே இருந்தது. பேராசிரியர் சொன்னார், அவர்களை காட்டிலும் எல்லாவரை காட்டிலும் எனக்கு நல்லது வேண்டும், சிறந்தது வேண்டும் என்று எண்ணுகிற உங்கள் எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையில் கவலையும் கண்ணீரும் வேதனையும் கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று உணர்த்தினார். இந்த காப்பி என்பது தேவனுடைய மகிமை என்று எடுத்துக்கொண்டால், தேவன் அந்த மகிமையை எங்கே வைத்திருக்கிறார் என்று கேட்டால், செல்வந்தர், அதிகாரிகள், பெருமை உள்ளவர்கள், மேட்டிமை உள்ளவர்கள் இவர்களிடத்தில் அல்ல, மனத்தாழ்மையோடும் தெய்வ பயத்தோடும் கூட இருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் அவன் ஒரு மண்பாண்டமாய் இருக்கின்றான். அந்த மண்பாண்டத்தில் தான் வெளிச்சமாகிய மகிமை ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கலாம், சில அதிகாரிகள், சில மேன்மக்கள், இவர்கள் மூலமாகத்தான் என் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் என்று சொல்லி. நிச்சயமாய் அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் உயரும். அதற்காக அந்த மகிமையை இந்த பூமியில் இருக்கிற தெய்வ பயமுள்ள தேவ பக்தி உள்ள மனிதர்களுடைய மண்பாண்டத்திற்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த மண்பாண்டத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்படும். நாமும் ஒரு மண்பாண்டையாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மண்பாண்டமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை தாழ்த்துவோமேயானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.